ஓம் நம சிவாய. பாவிகள் பெரும் தண்டனைகள். சனத்குமார முனிவர் வியாச பகவானுக்கு சொன்ன வகையே பின்னும் சொல்கிறேன் கேளுங்கள். மாமுனிவர்களே, மேலே சொன்ன நால்வகைப்பட்ட பாவியர்கள் பயத்தை உண்டு பண்ணோம் மகா கோரமான யமலோகத்திற்கு கோரமான யமப்படர்களால் அடித்து பிடித்து கட்டிக்கொண்டு போகப்படுவார்கள். கர்ப்பத்தில் இருப்பவர்களாயினும் பிறந்தவர்களாயினும் பாலர்களாயினும் யவ்வனர்களாயினும் பெண்களாயினும் ஆடவர்களாயினும் நல்வினை தீவினை புரிந்ததற்கு ஏற்ப அனுபவித்தே தீர வேண்டும் என்று சித்திரகுப்தாதிகளும் வசிஷ்டாதிமா முனிவர்களும் இதுவரை விசாரித்து அறிந்து இருக்கிறார்கள். உலகிலுள்ள பிராணிகள் யாவும் யமதேவனின் சந்நிதானத்தை காணாமல் போவதில்லை. அங்கு சென்றதும் தங்கள் புண்ணிய பாபங்களை ஒப்புவித்து யமதர்மனால் ஸ்வர்க்க நரகங்களை அடைய விதிக்கப்படுவார்கள். அவர்கள் யமலோகத்தை அடைவது எப்படி என்றால் அதையும் சொல்கிறேன். சாந்த சித்தர்களும் தயாளர்களும் புண்ணியர்களும் கிழக்கு வழியாக யமபுரத்தை அடைவார்கள். பாவிகளும் தானாதிகள் செய்யாதவர்களும் பயங்கர தட்சிண வழியாக யமபுரத்தை அடைவார்கள். இப்பாவிகளுக்கு யமாலயம் 86,000 யோஜனை தூரமாக காணப்பட்டு அநேகவித கோர ஸ்வரூபமாகவும் தோன்றும். புண்ணியர்களுக்கு அது சமீபத்தில் இருப்பதாகவும் அலங்கார ரூபமுடையதாகவும் தோன்றும். அது ஏனெனில் பாவிகள் செல்லும் வழி பயங்கரமானதும் சுற்று வழியை உடையதும் ஊசி போன்ற கூர்மையான முட்களும் இலந்தை முதலிய முள்மரங்களிலுள்ள முட்களால் செல்வோரை பிடித்து இழுப்பதும் கத்தியை போல கூர்மையும் கடினமான பாறை கற்களும் அதிக பந்தமான சேற்றில் சிறிது தூரம் காலடி பெயர்த்து வைக்க முடியாததும் சிறிது தூரம் இரும்பு ஊசிகளை பதித்ததும் சிறிது தூரம் ஆழமான குளம் முதலிய ஜலாசயங்களும் சிறிது தூரம் உயர்ந்த மலைகளும் சிறிது தூரம் நெருப்பு எரிவதும் சிறிது தூரம் புல் முளைத்திருப்பது போல தோன்றி கால் வைத்தவுடன் சுருக்கி அளவு கடந்த ஆழத்தில் வீழத்தக்க மாயா ஜலசயமுமாய் இருக்கும். சிறிது தூரம் நெருப்பு போல சுடும் மணலும் சிறிது தூரம் ஜலாசயமும் சிறிது தூரம் பழுக்க காய்ச்சி நடப்பட்ட இரும்பு முளைகளும் சிறிது தூரம் தழைத்த மூங்கில் புதரும் சிறிது தூரம் இருள் வழியும் சிறிது தூரம் சிறு வழியாய் தவறினால் இருபுறத்திலும் விழத்தக்க பெரும் பள்ளங்களும் சிறிது தூரம் தாவானலமும் சிறிது தூரம் சுடும் பாகைகளும் சிறிது தூரம் மிக குளிர்ந்த பனிக்கட்டிகளும் சிறிது தூரம் கால் வைத்தவுடன் கழுத்து வரையில் பூமியில் இறங்கிவிடத்தக்க வெண்மணலும் சிறிது தூரம் கொதி ஜலமும் சிறிது தூரம் வறட்டி நெருப்பும் சிறிது தூரம் சிங்கங்கள் ஓநாய்கள் பெரும் புலிகள் பெரும் கொசுக்கள் அட்டைகள் மலைப்பாம்புகள் கடூரமான ஈக்கள் விஷ சர்ப்பங்கள் மத்தகஜங்கள் காட்டுப்பன்றிகள் நெடுங்கொம்புகளையுடைய எருமைகள் கனத்து பருத்த ஒட்டகங்கள் பயங்கரமான டாக்கினியாதி பைசாசங்கள் கோரை பற்களையுடைய ராட்சசர்கள் வியாதிகள் தூளிமயமான சுழற்காற்றுகள் முதலியன இடையிடையே வந்து தத்தம் இயற்கை குணங்களால் அவ்வழியே யமப்படர்கள் கொண்டு வரும் யாதனா சரீரத்தை துன்புறுத்தத்தக்கதுமானது. அவ்வழியிலுள்ள இன்னல்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு மேலே இன்னமும் செல்ல நேரிடும். அப்போதும் தாம் ஒரு துன்பமும் அனுபவியாமல் உடன் வரும் தூதர்கள் அனுபவி அனுபவி என்று சொல்லிக் கொண்டே வர பாறை மழை சொரிந்தார் போல காற்றினால் எரியப்படும் பாறைகளும் பயமுற குமரி விழும் இடிகளும் அவ்வமயம் முழுதும் காயப்படத்தக்க அம்பு மழையும் கண்களை திறக்க முடியாத மின்னல்களும் நட்சத்திர விழுகைகளும் நெருப்பு மழையும் பெரும் காற்றினால் புழுதிகள்
நவத்வாரங்களையும் மூடிக்கொண்டு வழி தெரியாமல் திக்பிரம்மை செய்தலும், மேக கர்ஜனையும், ஆயுத மழையும், உப்பு நீர் மழையும், அதி சீதளமான காற்றும், அதி உஷ்ணமான காற்றும், சிறிது சிறிது யோசனையில் பலவித பேதங்களையுடைய வழியில் அன்னபானாதிகளின்றி மூடர்களாகிய பாவிகளை நிர்தாட்சணியமுடைய யமகிங்கரர்கள் பலாத்காரமாக இழுத்துக்கொண்டு செல்வார்கள். அப்போது பாவிகள் திக்கற்று தேற்றுவாரில்லாமல் தாம் செய்த பாவ செயல்களை நினைத்தும் சொல்லியும் துக்கித்து பிரேதத்துவம் அடைந்து வஸ்திரம் இல்லாமல் பெருந்தாகத்தால் நாவும் நெஞ்சும் உலர்ந்து சுருங்கிய தேகம் உடையவர்களாய் யமதூதர்களுடைய அடி உதை குத்துகளுக்கு அவ்வப்போது பயந்து பசியாகிய அக்னியால் தபிக்கப்பட்டு யமபுரத்தை அடைகையில் அவர்களை யம கிங்கரர் செய்யும் செயல்களை சொல்கிறேன் கேளுங்கள். ஓம் நம சிவாய.